சண்டேனாலே நான்வெஜ் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். அதனாலே காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்ஷையும் சிக்கனையும் கட் பண்ணி வாங்கி வந்துட்டேன். இங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சைட் பை சைட் மசாலா தடவி வச்சா லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பாப்பாவுக்கு பாட்டு கிளாஸ். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சைட் பக்கம் வந்துட்டேன். தோசை ஊற்றி சட்னி அரைச்சேன். பட் அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு சட்னி வேண்டாம் மம்மி, பொடி தோசை போதும்னு சொல்லிட்டான். ஸோ அதனாலே பொடி தோசை ரெடி பண்ணி பாப்பாவை பாட்டு கிளாஸ் அமிச்சாச்சு. மாமியார் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ எதுவும் இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்காத, நான் இன்னைக்கு வந்து மட்டன் சூப் அண்ட் மட்டன் கிரேவி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷையும் சிக்கனையும் ஃப்ரீசரில் போட்டுட்டேன். நாளைக்கு லஞ்சுக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம், மீன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நான் ஃப்ரீசரில் போட்டுட்டேன். அதாவது தான் சொல்கிறேன், நம்ம எதாவது நினைக்கிறதா இருக்குது, அது வேறு மாதிரி தான் நடந்து போய் முடியுது. அதனாலே இன்றைக்கி லஞ்சுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதுனால நானும் என் ஹஸ்பண்டும் திங்ஸ் வாங்கிறதுக்காக கொஞ்சம் வெளியே போயிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா லஞ்ச் சுட சுட ரெடியாக இருந்தது.